வணக்கம். என் அன்பு சொந்தங்களுக்கு காலை வணக்கம். 2 நாளைக்கு முதல்ல வீடியோ போட்டிருந்தேன். நானும் கார்த்திராசாவும் சேர்ந்து நடிக்க போகிறோம்னு சொல்லி. அந்த வீடியோவை பார்த்துட்டு பூரா ஃபோன் பண்ணீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறீங்க. என்னை ஒரு துரோகி, நம்பிக்கை துரோகி, அது இதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. கமெண்ட் பண்ணுறதில்ல, நான் ஒன்றும் நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுக்கு இங்கே நான் ஒன்றும் லட்சாதிபதி ஆயிடல. 1.5 வருஷம் இந்த நாடு ஆடிருக்கேன். இதில் என்ன நான் இது நம்பிக்கை துரோகி? அவங்களா 1 வருஷத்துக்கு முதல்ல என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ரசிகர் பண்ண வேலையில் தான் நான் இந்தளவுக்கு அவனுக்கு எனக்கு வேற்றுமை ஆயிடுச்சு. நீங்கள் மருதமணி வர சொல்லுங்கன்னு சொல்ல, அவன் உள்ளே நீ ஒன்றும் சொல்ல மாட்டேன்ற, என்னை வச்சு தான் கஞ்சி பிடிக்கிறேன்னு சொல்லு அப்படின்ட்டான். உன்னை வச்சு கஞ்சி பிடிக்கலப்பா, நான் உன்னை வச்சு அறிமுகமாயிருக்கேன். இன்றைக்கி நாடகத்துறையில் எங்கள் அப்பா 40 வருஷம் நாடகத்துறையில் இருந்தவர். நான் இப்போ 22 வருஷம் ஆச்சு நாடகத்துறைக்கு 22 வருஷத்தில் முதல்ல மருதமுடி அழகுமயன்னு சொல்லி பேர் வாங்கினேன். இப்போ திருப்பி மருதமுடின்னு பேர் வாங்கினேன். இந்த 1.5 வருஷத்தில் நாடகத்துக்கு நான் போய் அவங்ககிட்ட போய் கேட்கல, நான் வரேன்னு சொல்லி. அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க. முதல்ல தம்பி கூப்பிட்டாப்புல. தம்பி கூப்பிட்டதுக்கு திருப்பி நான் வரலைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் காடங்குளம் முருகன் என்னை வானே, நீ மேடையில் இருந்தாலே வச்சிருச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் 1 வருஷத்தில் ஒத்துழையாமை போட்டாங்க மதுரை சங்கத்தில் ஒத்துழையாமை போட்டோன்னே நான் போக மாட்டேன்ட்டேன். அப்புறம் வலுக்கட்டாமல் என்னை கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் சங்கத்தில் எல்லோரும் சொன்னாங்க, போகாதப்பா, அது நல்லா இல்லை, அப்புறம் இடம் இல்லை தெரியுவா அப்படின்னு சொன்னாங்க. அதை கூட எதிர்பார்க்காம அவங்களோட போனேன். போயிட்டு கொஞ்ச நாளையிலே எனக்கு அவங்க வேற்றுமை ஆயிடுச்சு. ஏன் வேற்றுமை ஆச்சுன்னா, ரசிகர் பண்ணுற வேலையில். அப்புறம் கூட தம்பியே சொன்னேன், மருதமணி வர சொல்கிறீங்க, அவன் 1 மணி நேரம் நிற்க சொல்லுங்கள், நான் 1 லட்ச ரூபா தர்றேன் அப்படின்ட்டு சொல்லும்போது நான் ஒன்றும் அங்கே போட்டிக்கு போகலை. அவனோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு மக்களுடைய ரசிப்பு தன்மையில் ரொம்ப சந்தோஷமாக நடிக்க ஆரம்பித்தான். ஆனால் இருந்தாலும் என்னை 1 வருஷத்துக்கு முதல்லையே விட்டுட்டு போயிட்டாங்க. அழகுவேல் பக்கம் லட்சுமி ஒரு நாடகம், நான் கிளம்பி போய் காரியாடில் நிற்கிறேன். காரியாடில் நிற்கும் போதே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் இப்போ வருவாங்க, அப்புறம் மாறி ஃபோன் பண்ணுறேன், யாருமே ஃபோனை எடுக்கலை. அப்புறமா காரியாடில் ஒரு பையன், இப்போ தானே அவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் மறுநாளே நாடகத்துக்கு அந்த ஊருக்காரங்க ரொம்ப நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, மருதமணி கண்டிப்பாக வரணும், வரலேன்ட்டா நாடகத்தை நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசி நாடகத்துக்கு போனோம். அப்புறம் திருப்பி யாரோ சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி என்னை வச்சுதான் கூட்டம் வருது அப்படின்னு நீ சொன்னேன்றதுக்காச்சு சொன்னாங்க. இனிமேல் ஒருத்தர் எதுவும் நடிச்சுக்கிடுவான் அப்படின்னு சொல்லி பேசி நடித்தான். அப்புறம் இருக்கும்போதே அவங்க அப்பா சொன்னாராம், மானாமர பக்கம் இந்த மாதிரி மருதமணியை வச்சு தான் கூட்டம் வருது அப்படின்னு பூரா சொல்கிறாங்கடா, நீ 10 நாடகம் இருந்தாலும் தனியாக நடிச்சுக்க அப்படின்ட்டு அவங்க அப்பா சொன்னதாக என்கிட்ட தம்பி சொன்னேன். நான் ஒரு நாடகம் கோயில் நாடகம் பேசினேன். நீ எதுக்கு நாடகம் பேசுகிற? என்னையை வச்சுத்தேன் நாடகம், உன்னை வச்சு நாடகம் கிடையாது, நீ எதுக்கு நாடகம் நாடகம்லாம் பேசாத. அப்பா இனிமேல் தனியாக ஆடிக்கிற சொல்லிட்டானே, நீ தனியாக ஆடிக்கணே அப்படின்ட்டு சொன்னார். அப்புறம் 10 நாளாக பேசவே இல்லை. வண்டியில் போகும்போது 10 நாளாக பேசவே இல்லை. அவருக்கும் அவர் மேனேஜருக்கும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி ஏன் கூட 10 நாளாக பேசலை. 10 நாளில் பேசாமல் எப்படி ஒருத்தன் கூட போய் நாடகம் ஆடுறது? இங்கேருந்து சங்கம்பட்டி நாடகத்துக்கு போயிருந்தான். நாடகத்துக்கு போயிட்டு சுத்தமாக அங்கேருந்து திருச்சி வரைக்கும் பேசாதவங்க கூட அங்கே நடிச்சுட்டு வேறு வண்டியில், அந்த ஊருக்காரங்க வண்டியில் கிளம்பி வந்துட்டேன். அன்னைக்கு கூட என்னை ஏன்னா இந்த வேறு வண்டியில் போகிற, அம்மா வண்டியில் போகணுன்னு சொல்லி கூப்பிடல. அன்னைக்கு பகல்லே நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி அவங்க அப்பாட்ட, இந்த மாதிரி மயம் கூட வந்ததுக்கு நான் படாத அசிங்கமெல்லாம் பட்டுட்டேப்பா. ஒவ்வொரு நாளும் சீனில் அடிக்கிறது வலிச்சிடும். எங்கள் அப்பா அம்மா என்னை 45 வருஷமாக வளர்த்துருக்காங்க, கூலி வேலைக்கு போகாமல் வளர்த்துருக்காங்க, ஒரு அடி கூட அடிக்காமல் வளர்த்துருக்காங்க. அப்படியால் திடீர்னு அடிச்சிடுவான், அதை கூட பெருசுப்படுத்த மாட்டேன். அப்படி இருந்தும் நான் நடிப்புக்காக எல்லாம் நடித்தேன். அங்கேருந்து வேறு வண்டியில் ஏறி வந்துட்டு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு, இனிமேல் நாடகத்துக்கு வரலப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொன்னோன்னா சரி. அன்னைக்கு சாயங்காலமே காரியாட்டுக்கு என் ஊருக்கு 6 கிலோமீட்டர் தான். அன்னைக்கு சாயங்காலமே வந்திருந்தா கூட திருப்பி போயிருந்திருப்பேன். திருப்பி வரல. மறுநாள் வந்திருந்தாலும் திருப்பி போயிருந்திருப்பேன். மறுநாள் வரல.
அப்போ எப்படி நான் போய் அவங்க கூட நாடகம் ஆடுறது? நீங்கள் சொல்கிறேன் நம்பிக்கை துறவின்றீங்க. நம்பிக்கை துறவிக்கு என்ன, நான் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு வந்துட்டேன். 3500 சம்பளம். அதை கூட நான் 5000 சம்பளம் வந்து பெருமையாக தான் பேசினேன் மேடையில். நான் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனேன், வடை வாங்கி கொடுத்தேன், ஏசி காரில் கூப்பிட்டு போனேன். அப்படின்றப்பறம் நான் ஒரு காமெடியை ஏற்றுக்கிட்டேன். எனக்கு உள்ளது எங்கள் அப்பா அம்மா போதுமான அளவுக்கு சம்பாரிச்சு வச்சுருக்காங்க. என் தங்கச்சி வீடு, என் மச்சினை, என்னை பூராமே அவங்களுக்கு பூராமே நான் ஒரு செல்ல பிள்ளை. என் தம்பி கான்ட்ராக்ட் வேலை பார்க்குறேன். நான் வெளியில் போகணும், நாடகம் ஆடணுன்றது ஒன்றும் இல்லை. அது என்னுடைய ஆசை. நான் நாடகத்தை வந்து உயிருக்கு உயிராக விரும்பினேன். எங்கள் அப்பாவே என்னை நாடகத்துக்கு வேணாம்ட்டார். அதுலேயும் வாத்தியார், நான் வாத்தியாருக்கு துரோகம் பண்ணிட்டு போகக்கூடாது, வாத்தியாருக்கு துரோகம் பண்ணவங்க விளக்க மாட்டாங்க. எனக்கு வாத்தியார் யாருமே இல்லை. எங்கள் அப்பாவே எனக்கு வாத்தியார் இல்லை. எங்கள் அப்பா என்னை நாடகத்துக்கு வேணான்ட்டார். அப்போ எங்கள் அப்பா கூட போய் நாடகத்தை பார்த்து அதில் எனக்கு ஒரு ஆசையாயிருச்சு, நடிக்கிறதுக்கு ஒரு ஆசையாகி வாத்தியார் வச்சு நான் பழகிருந்து நான் நடிச்சிருந்தேன்னா நான் பெரிய பப்பனாக போயிருந்திருப்பேன். இன்னைக்கு எப்படி இருந்திருக்க மாட்டேன். நான் தனி ஒரு பப்பனாக போய் இது ஒன்று இருப்பேன். எனக்கு வாத்தியாரே இல்லை, யாருமே வாத்தியார் இல்லை. எங்கள் அப்பாவே எனக்கு வாத்தியார் இல்லை. குருன்றதுக்கு அது ஒரு பாடம் படித்து பாடம் சொல்லி கொடுத்து இருந்திருக்கணும். எனக்கு வாத்தியார் யாரும் இல்லை. தம்பியை வச்சு அறிமுகமானேன். எல்லா ஊருக்கும் அறிமுகமானது தம்பி ராதாகிருஷ்ணனாலையும் காடமங்கலம் முருகனாலேருந்து நான் வந்து அறிமுகமானது. அப்புறம் எனக்கு வாத்தியார் யாரும் இல்லை. நம்பிக்கை துறவுன்ற அளவுக்கு அங்கே ஒன்றும் நான் கோடிக்கணக்கில் ஒன்று அடிச்சுட்டு வந்துடல. எனக்கு போதுமான அளவுக்கு எனக்குள்ளே சம்பாத்தியம் இருக்குது. அதுலேயே அவங்க மேனேஜர் சொன்னார், என்னைய கஞ்சிக்கு வழி இல்லாமல் தான் மருதமணி என்கிட்ட வரும்போது வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ போட்டிருக்காரு. ஒரு ஊருக்காரங்கிட்ட பேசியிருக்காரு. இப்போ சார் தான் மருதமணி வளர்த்து விட்டாப்புல. ஆமா ஆமா ஆமா. சோத்துக்கு வழி இல்லாம கறந்தாப்புலனே அவரு மருதமணி. இப்ப இந்த அளவுக்கு மருதமணி உலகம் ஃபுல்லா இளைஞர்கள் எல்லாம் பேசுற அளவுக்கு இருக்கு அப்படின்னா சார் மூலியமா தான். கண்டிப்பா கண்டிப்பா. இவ்வளவு ஆமா அண்ணே. இப்ப ஒரு நீங்க நாங்க நம்ம 2 பேரும் நடிச்சுட்டு இருக்கோம். இப்ப நான் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களை வர சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? மனவேதனை. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. தான் நெல் விதை விதைக்கிறோம். இப்போயே 3 சிப்பம் விதைக்கிறோம் நெல் விதை. 10 பேருக்கு நாங்கள் 5 விதைக்கிறோம். 3500 எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. 3500 சம்பளத்தில் 10 பேர் ஒரு நாளைக்கு வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு நாளுக்கு 250 சம்பளம். அவங்கள நான் வேலைக்காரங்களாம் நினைக்க மாட்டேன். அருப்புக்கோட்டையிலேருந்து கேசரி வடை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் அவங்களுக்கு. அவங்கள ஒரு 10 பேர் வேலை கொடுப்போம். அந்த பருத்தி வச்சதில் எந்த வித மிச்சம் இருக்காது எனக்கு. இருந்தாலும் அவங்க 10 பேர் வேலை ஆகட்டும். நம்ம அவங்களுக்கு சும்மா கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. 10 பேருக்கு சம்பளமாக கொடுத்த மாதிரி கொடுப்போம். அந்த 250 ரூபாயோட கஷ்டம் எனக்கு தெரியும். ஆனால் கூலி வேலைக்கு போகலை, அவங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் அந்த வளர்ந்து வந்த வச்சே பூரா நம்பிக்கை துறைன்றீங்க, வளர்த்து விட்ட ஒரு வாத்தியார துறவுன்றீங்க. உங்களால் தான், நான் ரசிகர்னால தான் எனக்கும் அவனுக்கும் பிரிவினை வந்தது காரணமே ரசிகர் தான். இப்போ தகாத முறையில் பேசுகிறீங்க. எங்கள் குடும்பம் பூரா 4 குடும்பம், என் தம்பி என் தங்கச்சி 2 பேர், 4 குடும்பம் ஒன்றாத்தே இருக்குது. என் தங்கச்சி பிள்ளைய பூரா அங்கே தான் இருக்காங்க. அவங்கள பூரா நான் தான் வளர்த்துக்கிறேன். எனக்கு எந்த வித குறையும்லாம் இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க பூரா 1.5 வருஷத்தில் என்னையா பண்ண முடியும்? 1 வருஷத்தில் என்னதான் பண்ணிட முடியும்? வளர்த்து விட்டார். நீங்கள் பூரா நினைக்கிறது சின்ன பிள்ளையிலேருந்து என்னை பூராமே வளர்த்தது பூரா அவர் தான். அன்பாலயத்தில் தான் நான் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. 1 வருஷம் அவன் கூட போய் நாடகம் ஆடிடுறீங்க, அவ்வளோதான். 1 வருஷத்தில் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? என்னமே பண்ண முடியாது. 1 வருஷத்தில் 3500, அதுவும் 3500 இந்த 5 மாதம் இந்த 3500. அதுக்கு முதல்ல 2000 ரூபா, அதுக்கு முதல்ல 1800 ரூபா வருதான். என்னைய கூப்பிட்டது வந்து உனக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபா தரேன்னு சொல்லி கூப்பிட்டது முதல்ல. அது மாதிரி நான் இது வரைக்கும் தம்பியை வந்து எதுவும் சொல்லக்கூடாது, நம்ம எதுவும் சொல்ல வேணாம், நம்ம ஆடுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் இருந்தால் மனசுக்கு ஒருத்தருக்கு பேசாமல் 2 பேரும் விலகி இருந்துக்கிட்டோம். நாங்கள் அவங்க கூட மேடையில் வளர்த்து விட்டு வர தாய் பறவை. எனக்கு பறவை தாய் பறவையே இல்லை. நாடகத்தை பொறுத்தளவில் எனக்கு தாய் பறவை இல்லை. தாய் பறவை இருந்திருந்தால் நான் நல்லபடியாக வந்திருப்பேன். நாடக உலகத்திலே எம்கேஆர் என்பவன் ஒரு ஆலமரம். நான் எத்தனை பேரை வளர்த்து விட்டேன். ஒரு வளர்ச்சி ஆனவனையே என்னை யாரும் பார்ப்பதில்லை. நான் ஒரு தாய் பறவை, அவ்வளவுதான். ஒரு சின்ன பறவை குஞ்ச பார்த்திருக்கேன். அது கூண்டுக்குள்ள ரெக்க முளைக்கிற வரைக்கும் தான் தன்னுடைய தாயினுடைய இறையை தேடுறதுக்காக எப்படா அம்மா பசிய போக்க இறை கொண்டு வரோம்னு அந்த குஞ்சு காத்துக்கிட்டே இருக்குமா. அதுக்கு ரெக்க முளைச்சிருச்சுன்னா தாயை தேடாது, பறந்து போயிடும். அந்த மாதிரிதான் வளர்த்து விட்டவர்கள் எல்லாம் சென்று விடுவார்கள். ஆனா ஆலமரம் மட்டும் என்னைக்கும் அங்கேயே இருக்கும். அதுதான் எம்கேஆர். நான் யாரை பத்தியும் கவலைப்படவில்லை, அவ்வளவுதான். எத்தனை பேர் வளர்த்து விட்டா வாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நன்றியை மறந்துட்டு போறேன். இந்த உலகம் அதே. என்னடா எங்கள் அப்பாவே என்னை நாடகத்துக்கு வேணாம்ன்றதுனால தான் இந்த நிலையில் இருக்கேன்.
அதில் தம்பியை சொன்னார், பூரா பழகணுன்னு ஓடி போயிடுவாங்க. நான் என்ன பழகினேன்? நான் வந்து இன்றைக்கி மேடையில் சும்மா நின்றா ரசிகர்கள் ஏற்றுக்குருவீங்களா? நீங்கள் என்னையே தன்னைத்தானே தாழ்த்தி போய் சேர்லையும் இது பண்ணி பொம்பளை ஆளு காலில் கும்பிட்டு விழுந்து அவன் மேலே அடி வச்சு ஒரு நாள்லாம் இந்த காலில் அரைஞ்சது கீண்டு 2 நாளாக கீண்டுக்கிட்டு இருந்துச்சு. உள்ளே போய் கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன். அழுதாலும் அவன்கிட்ட நான் சொல்ல மாட்டேன், அடிக்காதப்பா அப்படின்ட்டு சொல்ல மாட்டேன். ஏன் ரசிகர்கள் நம்மளை விரும்பிட்டாங்க. இன்றைக்கி நான் வந்து வருத்தம் பட்டேன். இப்படி மக்கள் முன்னாடி நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிக்காமல் போயிட்டோமே. ஒரு நாள் ஒரு மேடையில் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் இப்படி சொல்லாதீங்க, தம்பி என்னை விட்டுட்டா நான் போய் தெருவில் பிச்சை தான் எடுக்கணும்னு சொன்னேன். அந்த ஒத்த வார்த்தை கூட சொல்லலை. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்? நான் இருக்கும்போது அப்படிலாம் சொல்லாத, உன்னை விட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்ட்டான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னை நம்பிக்கை துறவி அப்படி இப்படின்னு பேசாதீங்க தயவுசெய்து. நான் வந்து இங்கே ஒன்றும் கஞ்சிக்கு இல்லாமல் இல்லை, போதுமான அளவுக்கு எங்கள் அப்பா சம்பாரித்து வச்சுருக்காரு. நான் ஒன்றும் சம்பாதிக்கலை, போதுமான அளவுக்கு எங்கள் அப்பா எனக்கு சம்பாரித்து வச்சுருக்காரு. இவனை சம்பாரித்து வச்சுருக்கிறத மட்டும் விற்றாலே 1 கோடி ரூபாய்க்கு விற்கலாம். ஊர் பக்கத்தில் ரோடு பக்கத்தில் 1 கோடி ரூபாய்க்கு விற்கலாம். ஒன்றும் குறைச்சில்லை. ரசிகர் நீங்கள் வந்து என்னை விரும்புகிறீங்க, நீங்கள் உங்கள் மனசுக்காகத்தான். நான் உண்மையிலேயே நான் கட்டம நடத்தில் மதுரை சங்கத்தில் 400 பேர் என்னை போகாதுன்னு தான் சொன்னாங்க. யாருமே போங்கன்னு சொல்லலை. இன்றைக்கி நான் மதுரைக்கு போனாலும் வீராண்டி அதுலேயும் எங்கள் அப்பா வந்து சங்கடப்பட்டார். ஏன் சங்கடப்பட்டாண்டா, கட்டம நடத்தில் தெரிஞ்சவனை கூப்பிட்டு வந்து அப்படின்னு சொல்லி ஒரு இலட்சியமாக பேச விட்டு எங்கள் அப்பாவே நடத்து போகாதுன்றார். என் தங்கச்சி தோணுகாலில் இருக்கு, அந்த தங்கச்சி வீடியோ பார்த்துட்டு, என்னென்ன நீங்கள் எங்களை அசிங்கப்படுத்துறியா அந்த ஆளோட நாடகத்துக்கு போய்கிட்டு வடை வாங்கி கொடுத்தோம்ன்றாரு, ஹோட்டலுக்கு சாப்பாடு. 5 வயசில் எங்கள் அப்பா 100 ரூபா தள்ளு கொடுத்தவர் நாடகத்தை போய்ட்டு வந்து 30 நாள் எங்கள் அப்பா நாடகம் ஆடினவர். 5 வயசில் எனக்கு 100 ரூபா தள்ளு கொடுத்தவர். காரியாட்டில் பரோட்டா போய் சாப்பிட்டேன்னு சொன்னால், மதியானம் பள்ளிக்கூடம் போய் பரோட்டா சாப்பிட்டேன்னு சொன்னால் நான் மட்டும் சாப்பிட மாட்டேன், என் கூட பல நண்பங்கள்லாம் கூப்பிட்டு போய் எங்கள் அப்பா கொடுக்குற வாசலில் பரோட்டா வாங்கி கொடுத்தேன். அப்படி அப்போயே எங்கள் 100 ரூபா தாளை பார்த்தேன் நான். இன்றைக்கி நம்பிக்கை துறைன்றீங்க, 3500 ரூபாயில் என்ன செய்ய முடியும்? 3500 ரூபாயை தவிர்த்து ஒரு 100 ரூபா காசு வாங்கினாலும் அது ரசிகர் காசாக தான் இருக்கும். ஏதாவது மேடையில் காசு கொடுத்தது அதை தவிர 3500 ரூபாயை தவிர்த்து அவன்கிட்ட எந்த காசு நான் வாங்கலை. இப்போ என் சொந்தக்காரங்க வருவாங்க நாடகம் பேசணும்னு சொல்லி, ஏன் பேசுனேன்னு கேட்டால் எப்படி அவங்க என்னை மதிப்பாங்களா? இங்கேருந்து என்னை அங்கே அனுப்பிவிட சொல்கிறேன். அதுவாசி நாடகம் பேசுனது இல்லையா இதுலையோ நாடகம் 80,000 ரூபா 70,000 ரூபா பேசுவேன். திருப்பி அதில் ஒரு நீ அட்வான்ஸ் வாங்கி 10,000 ரூபா போட்டு விடுவேன், நீயோ ஒரு 1000 ரூபா வச்சுக்கன்னு சொல்லி எனக்கு கொடுத்ததில்லை. 80,000 ரூபாய்க்கு நான் நாடகம் பேசினாலும் அந்த 3500 ரூபா சம்பளம். நம்பிக்கை துறைன்றீங்க, ஃபோன் போட்டு பேசுகிறீங்க. இதே வார்த்தை நீங்கள் அங்கே கேட்கலாமே, என்கிட்டே தான் போகாமல் கேட்குறீங்க. தயவுசெய்து இனிமேல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணாதீங்க. நான் உண்மையிலேயே உங்களெலாம் ஃபோன் போட்டு கூட பேசி போடுவேன். அதில் சில பேர் சொல்கிறாங்க சாதி வெறியன் அப்படின்றாங்க. எங்கள் ஊரில் வந்து கேட்டுப்பாங்க, மருதங்குடியில் எனக்குள்ளே சுற்று வட்டாரத்தில் கூட கேட்டுப்பாங்க. எல்லா இனத்தவரும் எனக்கு வேலைக்கு வருவாங்க. எல்லா இனத்தவரும் இங்கே மருதங்குடியில் வந்து இல்லாத சாதியே இல்லை, அத்தனை சாதி இருக்காங்க. அத்தனை சாதிக்காரன் வந்து கேட்டு பாருங்கள் மருதங்குடியில். அவ்வளவு நான் வந்து அவங்க கூட நண்பனாக தான் இருப்பேன், சொந்த பந்தமாக தான் இருப்பேன் மருதங்குடியில். என்னுடைய சொந்தங்களுக்கு பூரா சொல்கிறேன், என்னை வந்து உங்களுக்கு இருக்கலாம் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கலாம். யார் அணைஞ்சு போகிறது? அனுசரித்து என்னை போயிருந்தால் நான் இதில் விலகணும்ட்டு எனக்கு பிரியமே கிடையாது. 10 நாளாக பேசலையா? 10 நாளாக பேசாமல் வண்டியில் பேசாமல் என்னதே இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ளோட புருஷ முண்டாட்டி பேசாமல் இருக்க முடியுமா? 10 நாளாக பேசலை, எப்படி அவங்க கூட போய் நடிக்கிறது? அதுக்கு மேலே விருப்பம் இல்லை. அதுவாச்சு விலை வந்துட்டேன். இப்போயும் எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போட்டு என்னை கமெண்ட் பண்ணுறீங்க, அதிகமாக கமெண்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் தவிர்த்துருங்க. இனிமேல் அப்படி பேசாதீங்க. இதுதான் வீடியோ. நான் யாரையும் புண்படுத்தணும் வைக்க நீங்கள் கேட்டதுனால நேற்று கூட புதுக்கோட்டையிலேருந்து ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு விடுங்க, என்னான்றது எங்களுக்கு தெரியலை அப்படின்னா. இதுதான் விவரம். என்னை வந்து நீ பிரிஞ்சு ஆடிக்க அப்படின்னு சொன்னது தம்பி தான். அவங்க அப்பா அவர் மச்சனையெல்லாம் என் மயனை வச்சுதான் நாடகம், அவனை வச்சா நாடகம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பெருசு எடுத்தலை. அந்த அவருக்கு மேனேஜர், இப்போ உள்ள மேனேஜரு ஆடியோவே வச்சுருக்கேன். அந்த ஊருக்காரங்களே எனக்கு அனுப்பிவிட்டாங்க, மருதமணிக்கு 5 கிலோ மாந்தேன்னு சொல்லி. இந்த நாத்தாங்களை பாருங்கள், எவ்வளோ நாத்தாங்க, 25 சென்ட் நாற்று போயிருக்கேன். பெரிய சம்சாரின்ற மாதிரி 4 சிப்ப விதை போடுறேன். இதெல்லாம் தவிர்த்து என்னை கஞ்சிக்கு இல்லாமன்றறாரு. 1.5 வருஷத்தில் கொடுத்து இப்போ 45 வருஷமாக கஞ்சி கொடுத்து காப்பாற்றுறாங்க. அதெல்லாம் கிடையாது. 3500 ரூபாயில் 10 மக்கள் சாப்பிட்றாங்க. நான் கொண்டு வர 3500 ரூபாயில் 10 மக்களுக்கு அவங்கள இல்லாதவங்களாம் ஆக்காமல் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு
அந்த 3500 தான் நான் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் உண்மையிலே சொல்கிறேன், இன்றைக்கி பொறுத்த அளவில் நான் நாடத்துக்கும் போக தேவையில்லை, கூலி வேலைக்கும் போக தேவையில்லை. என்னையே என் மச்சனே, என் தம்பி, என் தங்கச்சி எல்லா பேருமே என்னை வேலைக்கு எதுக்குமே போவேணா, நாடத்துக்கே போவேணா. 3 டிராக்டர் வச்சுருக்கேன், சும்மாவெல்லாம் இல்லை. 3 டிராக்டர் 3 வருஷத்தில் வாங்கியிருக்கேன். அப்போ நாங்கள் எல்லாருமே கூட்டு குடும்பமாக இருக்கோம். அப்படியெல்லாம் சூழ்நிலையில் இருக்கும்போது என்னை போய் துறவமன்ட்டு போயிட்டேன், அதை கொண்டு போயிட்டான்னு சொன்னால் நான் அங்கே ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் தெரியலை. நான் ரோட்டில் தெரிஞ்சவனை கூப்பிட்டு வாடா அப்படின்ட்டு பாடம் சொல்லி கொடுத்து என்னை நாடகத்தில் சேர்த்து விட்டு இப்போ 30 வருஷமாக நாடகம் ஆடிருந்தேன்டா, நீங்கள் நம்பிக்கை துறைன்னு வரலாம். 1.5 வருஷம்தான் கரெக்டாக. போன வருஷம் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஆடிருக்கேன். இந்த வருஷம் ஒரு 6 மாதம் அவ்வளோதான் ஆடிருக்கேன். இதில் போய் என்னமோ நம்பிக்கை துறவம்ட்டு போயிட்டா. என்னதான் நம்பிக்கை துறவம்னா தாய் தப்புன்னு கஞ்சி ஊற்றாதான் பேசுகிறீங்க. தாய் தப்புன்னு பெற்றவங்களுக்கு கஞ்சி ஊற்றலைன்னா அது நம்பிக்கை துறவு. எங்கள் அம்மாவை 100 நாளைக்கு கூட போக விடாமல் வச்சுருக்கேன் நான், தெரியுமா? எங்கள் அப்பாவை நல்ல நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கும்போதே நீ நாடகத்துக்கு போகணாம்ப்பா, அவரால் நாடகம் ஆட முடியும், இனிமேல் போனால் நீ நாடகத்துக்கு போனோம்னா மரியாதை இல்லை அவன் வயசுக்கு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினவன். அப்படியெல்லாம் நாங்கள் ஒரு தரமான குடும்பம். எங்களை பார்த்து தவறாக பேசாதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். என்னை பிடிச்சவங்க ஊருக்கு நாடகத்துக்கு கூப்பிடுங்க, பிடிக்காதவங்க பேசாமல் இருந்துக்கோங்க. நான் யாரும் எனக்கு நாடகம் கொடுங்கன்னு சொல்லி எந்த ஊர்லேயும் வந்து கேட்கல. என்னை பிடிச்சிருந்தா எனக்கு நாடகம் கொடுங்க, பிடிக்கலையா நாடகம் கொடுக்க வேணாம். என்னை பிடிச்சிருந்தா என் வீடியோ பாருங்கள், பிடிக்காதவங்க வீடியோ பார்க்காதீங்க. தவறாக எதுக்கு என் வீடியோ பார்த்துக்கிட்டு எதுக்கு நீங்கள் தவறாக கமெண்ட் பண்ணுறீங்க? என்னை பிடிக்கலையா அவன் மூஞ்சிலே முழிக்காதேன்னு சொல்லி முழிக்காமல் இருந்துக்கங்க. தயவு செய்து உங்களை ரொம்ப தாழ்ந்து கேட்டுக்கிறேன், என்னை தவறாக பேசாதீங்க. நான் ரொம்ப ஒரு தரமான குடும்பம். மருதங்குள்ளே கேட்டுப்பாங்க, இன்றைக்கி கிராமத்து கூட்டத்துக்கு கூட என்னை கூப்பிடுவாங்க, சாதியை பற்றி பேசுகிறாங்க. அது யாரும் கணக்குள்ளே உள்ளவங்க பேசியிருக்காங்க. சாதியை பற்றியெல்லாம் பேசவே பேசாதீங்க. சாதி எனக்கு எல்லா சாதியும், நான் ஒரு நாடக கலைஞன்னு சொன்னால் எல்லா மக்களும் எனக்கு வேணும். என்னை தனித்தப்பட்ட சாதி யாராக இருந்தாலும் ஒரு சாதியை பற்றி நான் பேச மாட்டேன். ஊர்லேயும் அதே மாதிரி இருக்கேன். எல்லா சாதி இனத்தவரும் என்னை ஒரு செல்ல பிள்ளையாக வச்சுக்கிறாங்க. இல்லாதவங்களுக்கு நான் 10 ரூபா கொடுத்துத்தான் பழக்கம். ரசிகர்கள் 100-200 கொடுக்குறீங்க, அதை நான் ரொம்ப அது ஒரு கஷ்டப்பட்ட காசு. அது ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த காசு எனக்கு வரும்போது ரொம்ப பெருமைப்படுவேன். ஏன் பெருமைப்படுவேன்டா, நம்ம 250 ரூபாய்க்கு இங்கே வேலை பார்க்குறாங்க, நம்மளுக்கு 200 ரூபா சும்மா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவேன். அந்த 200 ரூபா சும்மா லேஸ்பட்டாலாம் ஒரு காமெடிக்கு வேணா சொல்லி 100 ரூபா பத்தாதுப்பா, 500 ரூபா கொடுங்கப்பா அப்படின்ட்டு. இதுதான் என்னோடய இது. இனிமேல் தவறாக கமெண்ட் பண்ணாதீங்க. ஃபோன் பண்ணுறீங்க, அத்தனை ஃபோனுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஃபோனவே எடுக்காமல் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க? அத்தனை ஃபோனுக்கு பதில் சொல்கிறேன். இனிமேல் தவறான கமெண்ட் எனக்கு பண்ணாதீங்க. நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் எனக்கு தவறாக கமெண்ட் பண்ண மாட்டேங்க. அது அவ்வளோதான். இதுக்கு மேலே நானும் இவ்வளோ நாள் சும்மா இருந்தேன், எதுவுமே சொல்லக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் விடுற மாதிரி தெரியல. அதாவது நேற்று ரசிகர்களோட ஒரு 10 பேர் ஃபோன் பண்ணினா, இந்த மாதிரி உன்னை தவறாக இதுன்றாங்கன்னு நீ ஒரு வீடியோ போடணு அப்படின்றாங்க. அதாவது இந்த வீடியோ போட்டேன், யார் மனசு புண்பட்டு இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.